ஸோ வியூவர்ஸ், எங்களோட எல்லா எபிசோடுமே உங்களுக்கு அப் டு டேட் எபிசோட் பை எபிசோட் பார்க்குறதுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு ஹோம் மூவி மேக்கர்ஸ். அக்கா, என்ன அக்கா இது? அவ முகத்தையே பார்க்க முடியலையே. அக்கா, என் மருமக எவ்வளவு அழகா இருக்கா பாத்தியா? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. ஆமா. சொல்லுங்க, யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? என் தங்கச்சி கனகா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். பேரு கனகா, மிதுன ராசி, பூரட்டாதி நட்சத்திரம். நீங்க யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? நான் என் மாமா பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். என் மாமாவோட பேரு சிவா. இதுதான் எங்க மாமாவோட சின்ன வயசு போட்டோ. இதோ இதுல என் மாமாவோட போட்டோ இருக்கு. இத சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. சரிம்மா. ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. தெரியும். விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம், கன்னியா லக்னம். என் தங்கச்சி தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், நீண்ட ஆயுளோட இருக்கணும். என் தங்கச்சிக்கும் அவ குடும்பத்துக்கும் ஒரு குறையும் வரக்கூடாது. நீதான் பார்த்துக்கணும். அஞ்சனையா, என் மாமா நல்லா இருக்கணும். என் மாமா எனக்காக காத்திருக்கணும். என் மாமாவை நான் சீக்கிரம் பார்க்கணும். நீதான் என் மாமாவை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும். என் மாமாவும் நானும் என்னன்னைக்கும் சந்தோஷமா வாழணும். ஏன் கனகா, இப்படி ஒரு சொந்தத்தை வச்சுக்கிட்டா நீ இப்படி தனியா இருக்க? இப்படி ஒரு அண்ணன் கூட இருந்தா போதுமே. இந்த உலகத்துல வேற எதுவுமே வேணாமே. இங்க பாரு, நீ எதையும் யோசிக்காத. முதல்ல உங்க அண்ணன் கிட்ட போய் நீ பேசு. நான் வருத்தப்படுற மாதிரி என் அண்ணன் ஏதாவது சொல்லிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. என் அண்ணன் அப்படி ஒரு வார்த்தை சொல்லிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஏன் கனகா, கோவமா இருக்கிறவராய் இப்படி வார வாரம் கோயிலுக்கு வந்து உன் பேர்ல அர்ச்சனை பண்ணுவாரு? அது மட்டுமா, அவரு மட்டும் வந்து பண்ணா கூட பரவாயில்ல. அந்த பொண்ணும் நம்ம சிவா பேர்ல அர்ச்சனை பண்றா. அவங்கள பார்த்தா உன் மேல மட்டும் இல்ல, யார் மேலையும் கோவம் இருக்கிற மாதிரி கூட தெரியல. நீ போய் பேசு கனகா. என் அண்ணன் என்ன மன்னிச்சிருமா? நான் சொல்றேன்,
உங்க அண்ணனுக்கு உன் மேல கோவமே இல்ல. அப்படியா? நிஜமாவா? அப்போ வாங்க என் அண்ணன் கிட்ட போய் பேசலாம். வாங்க. அக்கா, அண்ணன் எங்கேயுமே காணோம்க்கா. ஒருவேளை கோயில சுத்த போயிருப்பாங்களோ என்னவோ. சரி, போய் பார்க்கலாம் வாங்க. அண்ணே, அண்ணே, இங்கே தானே இருந்தாங்க, அதுக்குள்ள எங்க போயிருப்பாங்க? வா வா, அந்த பக்கம் போய் தேடலாம். கனகா. அண்ணே, 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 அண்ணே. ஐயோ, போறாருக்கா? அண்ணே, 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 அண்ணே. அன்னைக்கு என் அண்ணனை தவற விட்டேன். இன்னைக்கு அவரையும் அவர் பொண்ணையும் சேர்த்து தவற விட்டுட்டேன். எங்க தவற விட்டோம்? நாம இன்னும் பக்கமா தானே வந்திருக்கோம். எங்க போயிட போறாங்க அவங்க? இந்த கோயிலுக்கு வர்றாங்கன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, நாம எப்படி அவங்கள பாத்திரலாம். நீ கவலைப்படாத கனகா. சரி வா போலாம். என் அண்ணனை என்னால பார்த்தும் பேச முடியல. அப்பா, ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குல்ல. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிற அந்த சக்தி எந்த சாமி கிட்ட இருக்கும்னு சொல்லுங்க. எந்த சாமி கிட்டமா? பிரிஞ்சிருக்கவங்களை சேர்த்து வைக்கிற சக்தி ஆஞ்சநேயர் கிட்ட தான் இருக்கு. அப்படியா? ஆமாப்பா, அவரு தானே பிரிஞ்சிருந்த ராமனையும் சீதையையும் சேர்த்து வச்சாரு. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கமா? கோவில் இதெல்லாம் பேசுவாங்க, நான் கேட்டிருக்கேன்ல. ஓ, அப்படியா? அப்படிதான். அப்பா, பிரிஞ்சிருந்த ராமரையும் சீதையும் சேர்த்து வச்ச மாதிரி ஆஞ்சநேயர் என்னையும் சிவா மாமாவையும் சீக்கிரமே சேர்த்து வைக்க வருவாரு பாருங்களேன். சேர்த்து வச்சிருவாருமா. உன்னையும் சிவாவையும் நிச்சயமா சேர்த்து வைப்பாரு. அவரு சேர்த்து வச்சிருவாருங்கிற நம்பிக்கையில தானே இங்கே ஆள் பேர் தெரியாத ஊர்ல வந்து நாம உட்கார்ந்துருக்கோம். என் கூட பிறந்த தங்கச்சியாவே இருந்தாலும் என் தங்கச்சி முகத்திலையும் அவ புருஷ முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு இத்தனை வருஷம் வைராக்கியமா இருந்தேன். அந்த வைராக்கியத்தையெல்லாம் விட்டுட்டு இப்ப ஏன் இறங்கி வந்தேன்? நீயும் சிவாவும் சேரணுங்கிறக்காக தாமா. நீங்க கண்டிப்பா சேருவீங்க. ஆஞ்சநேயர் உங்களை சேர்த்து வைப்பாருமா. தேங்க்ஸ் பா. என் மாமாவோட சின்ன வயசு போட்டோ தான் என்கிட்ட இருக்கு. இந்த போட்டோல இருக்க மூஞ்சி தான் என் மனசுலயும் இருக்கு. திடீர்னு மாமா வந்து என் முன்னாடி நின்னுட்டாருன்னா அவர் என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமாப்பா? உனக்கு அந்த கஷ்டமே கொடுக்காம சிவா நேர வந்து நின்னு, கௌரி நான் தான் உன் சிவான்னு உன் முன்னால வந்து நிப்பான் பாரு. ஆமா, சிவா மாமா முகம் எனக்கு தெரியலனாலும் என் முகம் சிவா மாமாக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே என் முகம் மாறாம அப்படியே இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆஞ்சநேயா, என் பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்தாம என் தங்கச்சியையும் என் தங்கச்சி குடும்பத்தையும் எங்ககிட்ட சீக்கிரம் கொண்டு வந்து சேர்த்துரு. உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொன்ன எதுவுமே இல்ல. என்ன அந்த ராமநாத சாட்சி சொல்லி ஜெயிலுக்கு அனுப்புறது உங்களுக்கு அவமானமா இல்ல?
நான் இத்தனை வருஷமா ஜெயிலுங்கிற பாழங்கடத்துல கஷ்டப்பட்டது, சித்திரவதைப்பட்டது உங்களுக்கு அவமானமா இல்ல? அதனால்தான் எந்த உறுத்தலும் இல்லாம ராமனை வீட்டுல பொண்ணு எடுத்துருக்கீங்க. டேய் ஜெய்சுமா, நாங்க யாரும் விரும்பி இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலடா. போய் பொண்ணு பார்த்து பேசி அப்படிலாம் இந்த கல்யாணம் நடக்கலடா. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. சொன்னா புரிஞ்சுக்கடா. என்னப்பா சூழ்நிலை? யாராச்சும் உங்களை தூக்குல போட்டுருவானாங்களா? இல்ல துப்பாக்கி முனையில நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா? யார் உங்களை கட்டாயப்படுத்திருந்தாலும் நீங்க அதுக்கு சம்மதிச்சிருக்கலாமா? ஜெயில இருக்க என் மவன் வருத்தப்படுவான்னு நீங்க தடுத்திருக்க வேணாம். டேய், உங்க அப்பனை யாராவது தூக்குல போட முடியுமாடா? இல்ல யாராவது துப்பாக்கி முனையில வச்சு கேள்விதான் கேட்ட முடியுமா? அது வேற விஷயம் நடந்துச்சுடா. என்னன்னு சொல்லி தொலைங்க. ஏன் மென்னு முழுகிறீங்க? அது நம்ம கிருஷ்ண அந்த பொண்ணை காதலிச்சிட்டாங்க. அவ மேல ரொம்ப மனசு வச்சுட்டான்டா. அவன் அதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியல. அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன்னா. அதனாலதான் வேற வழி இல்லாம சம்மதிக்க வேண்டியதா போச்சு. ஓ, அந்த துரைக்கு எனக்கு நடந்த அவமானம் ஒரு விஷயமே இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான் அவ கூட பிறந்த மேல வச்சிருக்க பாசமா? ஜெயிலுக்கு போனவ எங்க திரும்பி வர போறான்? அவன் அப்படியே ஒழிச்சிட்டான் நினைச்சிட்டான் போல இருக்கு. ஜெய்சுமா, அவன் அந்த சமயத்துல இந்த விஷயத்தை யோசிக்கிற நிலைமையில அவன் இல்ல. காதல் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. சௌமியாவை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ரொம்ப தீவிரமா இருந்தான். வீட்டை விட்டு போய் தான் கல்யாணம் பண்ணாங்க. நம்ம காஞ்சனாவுமே பிரபான்னு ஒரு பையனா லவ் பண்ணான். இந்த 4 பேரும் போய் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுல காஞ்சனா கல்யாணம் பண்ண பிரபாவை கங்கம்மா கொன்னுட்டா. அப்ப நம்ம காஞ்சனா வாழ விட்டு இவ்வளவு சின்ன வயசுல அவ வாழ்க்கை அழிச்சிட்டீங்களா நீங்க? அந்த ராமநாதனை ஜெயில வச்சான், அது உங்களுக்கு உறுத்தலாவே இல்ல. சரி விடுங்க. இந்த ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணா அந்த கங்கம்மா கொன்னுடுவா, அந்த பயம் கூடவா இல்ல உங்களுக்கு? டே ஜெய்சிமா, நாங்க எல்லாருமே இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்றதுல தீர்மானமா இருந்தோம். நம்ம ஆட்சிதான் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு பேசி பேசி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த சமயத்துல ஆட்சி எங்களால தடுத்து நிறுத்த முடியலடா. அந்த கேள்வியோட மண்டியா போலியா? எங்க இந்த கேள்வி? எங்க? ஏய் கேள்வி, ஏய் கேள்வி, வெளிய வா. டேய் ஜெய்சுமா, ஆச்சி கோயிலுக்கு போயிருக்காங்கடா. அந்த கேள்வியை போட்டு தள்ளிட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க வேண்டியதானே? அந்த ஆட்சி கல்விக்கு கங்கம்மாவை எதிர்க்கணும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அந்த கிழவிக்கு இது மட்டும் தான் குறிக்கோள். அதனால யார் என்ன கஷ்டப்பட்டாலும் உங்களுக்கு கவலையா இல்ல. இப்ப பாரு, வாழ வேண்டிய வயசுல காஞ்சனா வாழ்க்கை தொலைச்சிட்டு வந்திருக்கா. யார் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதோ அவ வந்து சம்மனை போட்டு சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்திருக்கா. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கதா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? ஏதோ நடந்துருச்சு, விட்டுரு. ஒரு நம்பூதிரியை வச்சு கிருஷ்ணனுக்கு ஒரு தாயத்தை கட்டியிருக்கோம். அந்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் அவன் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு நம்பூதிரி சொல்லியிருக்காரு. சாந்தி முகூர்த்தம் நடக்கிறதுக்கு நாள் குறிச்சு கொடுத்திருக்காரு. கிருஷ்ண விஷயத்துல எல்லாமே நல்லபடியா நடந்துக்கிட்டு. நீ மட்டும் சௌமியா மேல கோவப்படாம அவளை மன்னிச்சிட்டா போதும், எல்லாமே சுமூகமா போயிடும். நான் இந்த சௌமியாவை மன்னிக்கணுமா? நான் அந்த சௌமியாவை மன்னிக்கணுமா? அதுக்கு நான் இன்னொரு ஜென்மம் எடுத்துட்டு வரணும். கண்டிப்பா இந்த ஒரு ஜென்மத்துல என்னால அவளை மன்னிக்கவே முடியாது. அந்த சௌமியாவோட வாழ்க்கை இனி நரகம் தான். அண்ணா வரட்டும் இருக்கு. வந்துட்டாரு. வாங்கண்ணா. எங்கடாங்க? இருக்காங்கண்ணா.
வணக்கண்ணே. இவங்களடா? ஆமாண்ணே. இவங்களா? ஏய், எங்க ஊருக்கு வந்து எங்க ஆளுங்க மேலேயே கைய வைப்பீங்களா? ஏய், நாங்க யார் தெரியுமாடா? உத்திரமா குடும்பம்டா. உத்திரமா குடும்பம்னா எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? எங்க வீட்டு பொண்ண நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அத கேட்க நீங்க யாருடா? எங்களை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தீங்களா இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வந்தீங்களா? அநியாயமா பச்சை குழந்தை மாதிரி இருந்தவன கொன்னுட்டீங்களடா. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. உங்களை வெட்டி சாச்சா தான்டா ஆத்திரம் அடங்கும். உங்களை ஒரு நிமிஷம் ராஜபாண்டி கிட்ட இவங்க சிக்கியிருக்காங்கன்ற விஷயத்த சொல்லிட்டேனே. பாண்டி நான் வந்து என் கையால வெட்டணும், அது வரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லியிருக்காருண்ணே. பாண்டி வந்து இவங்க கதையை முடிக்கட்டுமே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. பாண்டி வரேன். ஆமாண்ணே. அதை ஏன்டா என்கிட்ட முன்னாடி சொல்லல? அவ ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து மாறவே மாட்டான். அவன் செய்யணும்னு நினைச்ச வேலையை வேற யாராவது செஞ்சா அவனுக்கு கெட்ட கோபம் வரும். வேணா, அவனை வந்து முடிக்கட்டும். உங்களுக்கு ஆயுசு கட்டிட்டா அத நினைச்சு சந்தோஷப்படாதீங்க. நானாவது ஒரே போட்ல போடுவேன். தம்பி ராஜபாண்டி இருக்கல, அங்கமா வெட்டுவா, துடிக்க விட்டு கடைசியா கொள்ளுவான்டா. ராஜபாண்டி வர வரைக்கும் இப்படியே கிடங்கடா. அவன் வந்து உங்க 2 பேர் கதையை முடிப்பான். கேட்டல சங்குதான், நீ கேட்டல உனக்கும் சங்குதான். கோமதி குணாவை பத்தி ஏதாவது தகவல் சொன்னானா? அவங்கள பத்தி எதுவும் சொல்லண்ணே. சரி சரி, இந்த விஷயத்தை கமுக்கமா முடிக்க சொல்லு. ஏய், இவங்க 2 பேரும் நம்ம தோட்டத்துல புதைக்க சொல்லு. சரிங்கண்ணே. புரியுதா? புரியுதுண்ணே. வேற எங்கேயும் கொண்டு போக வேண்டாம். புரிஞ்சுதா? சரிங்கண்ணே. பேரும் தொலைஞ்சிங்க. வாண தப்பிச்சிட்டோன்னு மட்டும் நினைக்காதீங்க. இன்னும் 1 நாளோ 2 நாளோ தான், அதுக்கு மேல கிருஷ்ணா, கிருஷ்ணா, இவ்வளவு நேரம் எங்கடா போன? ஏன் என்னாச்சுமா? ஏன் இப்படி பதற? ஜெயில இருந்து ஜெயசீமா ரிலீஸ் ஆகி வந்துட்டான்டா. நான் பயந்த மாதிரியே வந்ததும் பிரச்சனை ஆரம்பிச்சிட்டான். ஜெயசீமாவா? எப்போ வந்தா? என்ன பிரச்சனை பண்ணா? எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னதே காரணமா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொன்னது முதல் வருஷம் மட்டும்தான். ஆனா அத காரணமா காமிச்சு மிச்சம் இருக்கிற எல்லா வருஷமும் தனியா என்ன அனாதை மாதிரி சாக விட்டீங்க பாருங்க. உங்க எல்லாரையும் சாகடிக்காம விட மாட்டேன். ஏய், உண்மையை சொல்லு, நீ அந்த ராமநாத பொண்ணு தானே? இவன் ராமநாத பொண்ணு, இவ அசிங்கம், இவ ஒரு கர்மம். அவன் வந்ததுக்காக சந்தோஷப்படலான்னு பார்த்தா இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானே. இன்னும் அவன் திருந்தவே இல்லையா? அதே பொறுக்கியாதான் வீட்டுக்கு வந்திருக்கானா? இப்ப சௌமி அங்கம்மா ரூம்ல தாண்டா இருக்கா. ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருக்கா. நீ போய் சமாதானப்படுத்து போ.